டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டீ கடை வெங்காய வடை எண்ணெயில் பிரியாமல் அதே நேரத்தில் எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் ஒரு சூப்பரான மெத்தடில் தான் போட போகிறோம். நிறைய பேருக்கு இந்த வெங்காய வடை போடும்போது இந்த 2 மிஸ்டேக் தான் வரும். அது இல்லாமல் இன்றைக்கி எப்படி பெர்ஃபெக்டாக போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங்கே செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வெங்காய வடை எத்தனை தடவை தான் டீ கடை கிச்சனில் போடுவோம்? ஆமாங்க, வெங்காய வடை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் போடுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பக்குவத்தில் செஞ்சால் சூப்பராக வரும். அது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துகிட்டு தொலியை நீக்கிட்டு நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி நல்ல இது போல் இதழாக உதிரியாக நம்ம வெட்டி உதுத்து வச்சிடணும். அப்படி வச்சிரும்போது தான் நமக்கு மசாலா மாவெல்லாம் போட்டு சேர்மானம் பண்ணும்போது சூப்பரான ஒரு வெங்காய வடை நமக்கு கிடைக்கும். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லியில் ஒரு கொத்து எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காய வடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி இன்றைக்கி ஒரு சின்ன விரல் அளவு எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு நீல வாக்கில் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து வெங்காயம் மாதிரியே நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். இது மாதிரி போடும்போது நமக்கு லேசாக கடிபட்டு வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பெரிய பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்து அதேமாதிரி நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது குடமிளகா எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி, ஆனால் இது நம்ம காரம் உள்ள பச்சை மிளகா தான் 2 எடுத்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாமே ஒரே சைஸாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாலாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம உப்பு அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா காரசாரமாக சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ வெங்காய வடையில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே வந்து எல்லாருக்கும் என்ன மிஸ்டேக் நடக்கும்னா அதில் அந்த மாவு ஓட்டு பிசையும் போது அந்த பக்குவம் மிஸ்டேக் நடக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து அந்த மாவு எந்த அளவில் சேர்த்தா அந்த வெங்காயம் வந்து வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும், மாவு அதிகமாக சேர்த்துட்டா நமக்கு உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு வெங்காய வடை செய்ய போகிறோம் டீ கடை ஸ்டைலில். பார்த்திங்கன்னா இப்போ மசாலாலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நல்லா காரசாரமாக நல்லா சேர்ந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்த உடனே வெங்காய வடைக்கு கடலை மாவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 50 கிராம் தான் எடுத்துருக்கோம். 50 கிராம் எடுத்து மேலே அப்படியே தூவி விடுங்க. அடுத்து 50 கிராம் அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கோம், அதையும் மேலே தூவி விடுங்க. அடுத்ததாக மைதா மாவு. இந்த மைதா மாவு தான் நமக்கு அந்த வெங்காயத்தெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக, அதாவது எடுத்து போடும்போது பக்குவத்துக்கு வர்றதுக்காக நம்ம மைதா மாவு சேர்க்குறோம். நீங்கள் முழுக்க கடலை மாவில் செய்யறனாலும் செய்யலாம். இப்போது மைதா மாவு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஆக 50 கடலை மாவு, 50 அரிசி மாவு, 100 மைதா மாவு. இதுக்கு தேவையான மாவு அவ்வளவுதான். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தை மட்டும் வச்சு நம்ம இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். வெங்காய வடையை பொறுத்த அளவில் வந்து வெங்காயம் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மாவு வந்து சும்மா அந்த வெங்காயத்தை இணைப்புக்காக நம்ம கொஞ்சம் மாவு சேர்க்குறோம், கொஞ்சம் லேசாக டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சேர்க்குறோம். அதனால் இந்த அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். நல்லா இந்த இருக்கிற வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரத்துலேயே இந்த மாவு அந்த அளவுக்கு போட்டு பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். லேசாக மேலே அப்படியேவும் தொளிச்சு விடுங்க. ஒரு 50 ml மட்டும் தொளிச்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவை தகுந்தாப்பில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியேவும் அந்த 5 விரலால் அப்படியேவும் கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு லேசாக அந்த பிசு பதம் வரும். அந்த வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் இந்த மாவுலையும் நல்லா தண்ணி படுற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அடுத்து ஒரு 50 ml தண்ணி, ஆக ஒரு 100 ml தண்ணி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடுங்க. 100 ml தண்ணி சேர்த்து வெங்காய வடைக்கு மாவு பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது, வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம். வெங்காய வடை போடுறதுக்கு அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு எண்ணெய் வந்து இன்றைக்கி குறைவாக தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய எண்ணெய் கடாயில் ஊற்றி போடும்போது ஒன்று வந்து சீக்கிரம் மேலே வந்து கரிகிறது, உள்ள மாவாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மிஸ்டேக்கெல்லாம் தவிர்த்து நம்ம ஒரு சூப்பரான வெங்காய வடை போடுறதுக்காக இன்றைக்கி டைப்பை வந்து நீங்கள் வீட்டில் சுடும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் சுடுங்கன்றதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். குறைந்த அளவில் எண்ணெயிலே இன்றைக்கி சூப்பரான நம்ம ஒரு வெங்காய வடையாக போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாகவே இருக்கட்டும், அடுப்பு மீடியமாக இருக்கட்டும். அப்படி தான் நமக்கு சரியான பக்குவத்தில் ஒரு வெங்காய வடையை நல்லா புரட்டி போட்டு எடுக்க முடியும். இப்போ வெங்காய வடைக்கு வெங்காயம் மசாலாலாம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
நம்ம சின்ன சைஸில் போட்டாலே நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு உருண்டையை வந்து டைட் பண்ணக்கூடாது. லேசாக அப்படி பொத்தனாக்களை இப்படி மட்டும் எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் கையில் நனைச்சி வச்சுருக்கோம்ல, லேசாக நனைச்சி அப்படி வெங்காயத்தை அப்படி போடுங்க. போட்டுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி லேசாக ஒரு அமுக்க மட்டும் அமுக்குங்க. இந்த மாதிரி வந்துடும். வந்த உடனே அப்படி மெதுவாக எடுத்து எண்ணெயில் இறக்கிடுங்க. மாவு பார்த்தீங்கன்னா இதில் லேசாக அங்கங்கே தான் தெரியும், வெங்காயம் தான் ஜாஸ்தியாக தெரியும். அவ்வளோதான். எடுத்துகிட்டு அப்படியே உள்ளங்கையில் போடுங்க. போட்டுட்டு ஒரே ஒரு அமுக்கு, அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து மெதுவாக எண்ணெயில் சேர்த்துருங்க. இதுபோல் நம்ம எண்ணெய்க்கு தகுந்தாப்பில், எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்பில் தட்டி பேனில் போட்டுடலாம். இப்போ நம்ம சொன்ன பக்குவத்தில் ஒரு 6 வடை நம்ம தட்டி உள்ளே போட்டாச்சு. இப்படி தான் இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தெரியணும். எண்ணெய் வந்து இந்த அளவு கம்மியாக இருந்தாலே போதும். நம்ம ஒன் சைடு வந்த உடனே புரட்டி விடும் போது 2 பக்கம் நமக்கு ஒன்று போல் வெந்து வரும். இப்போ வீட்டில் நம்ம வந்து நிறைய எண்ணெயில் போடும்போது சிலருக்கு பிரிஞ்சிருது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட்டதை அப்படியே புரட்டிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே தட்டி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் அந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஒன்று ஒன்றாகும். வரிசையாக போட்டதுலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம். நம்ம போட்டது எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. புரட்டி போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லேசாக அந்த எண்ணெயிலையும் லேசாக அங்கிட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து மொத்தமாக 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம். வெங்காயன்றதுனால நமக்கு அந்த சலசலப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வெங்காய வடை நமக்கு ரெடி ஆகிறதுக்கு மொத்தமாக 5 நிமிஷம் ஆயிரும். இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கெல்லாம் பபுள்ஸ் நிற்கிற அளவுக்குலாம் விடக்கூடாது. ஏன்னா வெங்காயன்றதுனால கடைசி உள்ள வரைக்கும் வெந்து முருகிற வரைக்கும் நமக்கு பபுள்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு நல்லா அந்த அளவுக்கு ப்ரௌனாக செவந்து வந்த உடனே எடுத்துடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் போதும் இது வெந்து ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமெல்லாம் நல்லா முள்ளாகவும் சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. முதல் ரவுண்டு சூப்பராக நம்ம வெங்காய வரையை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா கையில் அந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டு தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டுட்டு அப்படி கொஞ்சமாக எடுத்துட்டு லேசாக டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணோம்னா நமக்கு எரிகிறோம், உள்ள வரைக்கும் வந்து வராது. அவ்வளோதான். லேசாக மட்டும் அப்படி அமைக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டு அப்படியேவும் எண்ணெயில் இறக்கிடுங்க. இப்போ நம்ம 2வது ரவுண்டும் நல்லா தட்டி போட்டாச்சு. இதே போல் மீதி இருக்கிற அந்த வெங்காய வடைகள் எல்லாத்தையுமே நல்லா தட்டி போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் டீ கடையில் போடக்கூடிய அந்த வெங்காய வடையை எந்த அளவுக்கு எளிமையாக நம்ம வீட்டில் சிம்பிளாக சூப்பராக போடலாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அருமையாக ரெடியாக இருக்குது. உங்கள் இனிய தருணங்களை வந்து நல்ல ஒரு முறையில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக கழிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வெங்காய வடையை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு சுவையில் எல்லாத்தையும் மறக்க வைக்கிற சுவையில் அருமையாக இருக்கு. இதே போல் நீங்களும் இதே மெத்தடில் சூப்பரான ஒரு டீ கடை வெங்காய வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.